இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போகுது, போக மாட்டேங்குது. என்ன தான் செய்ய போதோ தெரில. நிஃப்டி சார்ட்டு பார்ப்போம். ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. மேலே போய் ரிஜெக்ட் ஆகி தான் வருது. எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். 5 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் 5 மினிட் கேண்டில், ஃபஸ்ட் கேண்டில். மேலே தான் இருக்குது. பை செல்லர் ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்த கேண்டில் எங்கே இருக்குது? இதோட ஸ்விங் எங்கே இருக்குது? இப்போ ட்ரெண்டு போச்சுன்னா அதோடைய டார்கெட் எவ்வளோ தூரம்னு கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டோம். மார்க்கெட் இன்னைக்கு லோ மார்க்கெட்டு, சரியில்லை. இதெல்லாம் என்ட்ரி எடுக்க முடியாது. மொத்தமே 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்குள்ளேயே மூமெண்ட்டாக நடந்து முடிஞ்சிருது. அதனால் நல்லா இருந்தது. இப்போ ஃபுல்லாக சரியில்லை. ஃபஸ்ட்டு இதுலேயே ஒரு பிரேக் பண்ணி போகுது, திரும்ப அடுத்தாப்பே உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்தால் அந்த பாடியை க்ளோஸ் பண்ணல. மார்க்கெட்டு லோ மார்க்கெட்டுன்னு சொல்லுது, கரெக்ஷன் தான் சொல்லுது, போகாது. அதுக்கப்புறம் இந்த செல்லர் ஓப்பனில் லைன் போடுவோம். அப்படியே பிரேக் ஆகி மேலே போகுது, அப் ட்ரெண்டுன்னு சொல்லுது. இந்த செல்லர் ஓப்பனில் லைன் போடும், அதை பிரேக் பண்ணி உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்து இது இந்த பாடியை க்ளோஸ் பண்ணி உள்ளே கொடுத்துட்டு அப்போ ட்ரெண்டு திரும்ப போகுது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் திரும்ப மேலே போகுது. இந்த இது உள்ளே போகக்கூடாது. முதல்ல இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி மேலே கொடுத்துட்டாலே ட்ரெண்டு, இதெல்லாம் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுது, இதெல்லாம் அப் ட்ரெண்டுன்னு சொல்லுது. அப்போ செல்லரும் இருக்கான், பையரும் இருக்கான். இறங்கினா பெரிய அளவில் இறங்காது. இதை கீழே க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு அங்கே இதை மேலே பிரேக் பண்ணி அங்கேயே போயிடுச்சு. இந்த கேண்டில் உள்ளே திரும்பணும், அப்போ தான் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும். கடைசி கேண்டில் சரி எப்படி நடக்குன்னு பார்ப்போம். இதில் என்ட்ரி அதுலேயும் போட முடியாது பெரிய அளவில். ஏன்னா இது உள்ளே வந்துடுச்சு. இதுக்கு மேலே இருந்தால் அக்ரெசிவாக இருக்குன்னு போடலாம், ஒன்றும் என்ட்ரி எடுக்க முடியாது. டபுள் டாப் மாதிரி நினச்சி எடுத்தாலும் கீழே இந்த பையர் செல்லர் வின் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பையரை செல்லர் வின் பண்ணுற இடம் இது. இதுதான் பையர். கீழே வின் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போகுது. பையரும் இருக்கான், செல்லரும் இருக்கான். ஒரு இதாக இல்லை கரெக்டில். இந்த பையர் செல்லர் வின் பண்ண இடத்துல இருந்து பையாகி மேலே போகுது. என்ட்ரிலாம் எடுக்க முடியாது. ஏன்னா இதில் வேணால் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இது இப்போ மேலே போகுதுல்ல, போனாலும் இதுவரையும் எடுக்கணும்னா இந்த பையரை அந்த அதை வின் பண்ண பிறகு திரும்ப ரிட்டன் வரும். மேலே போய் டார்கெட் ரீச் ஆனால் டார்கெட் ரீச் ஆகிட்டு அவ்வளோ தூரம் தான் வைக்கணும். போயிட்டு இருக்கும்போது எக்ஸிட் பண்ணணும். இருக்குல்ல இந்த டார்கெட் இந்த கேண்டில் போயிடுச்சு.
அதுக்கிட்ட முக்கால் தூரம் போகும்போது எக்ஸிட் பண்ணணும். இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, இது ஒரு இன்வெர்ட்டர் கேமரா மாதிரி தான். அந்த ரிவல்ஸ் ஆகுது. ஆனால் திரும்புகிற இடம் ஒரு பையர் செல்லர் வின் பண்ண இடத்துலையே தான் இருக்குது. அந்த இந்த செல்லரை பையர் வின் பண்ண இடத்துலையே தான் திரும்புது மார்க்கெட்டு. அப்போ அது ஒரு சரியான சப்போர்ட்டு தான். அதில் பை ஆகி போகுது. இந்த கேண்டில் வந்தோடனே என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் நம்ம டவுன் ட்ரெண்டே பார்த்துட்டு இருப்போம், அது மேலே போய்ட்டுருக்கு. இவ்வளோ தூரம் டார்கெட்டை வச்சு இந்த ஒரு என்ட்ரியான எடுக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகுது. இந்த இதுலேயும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சின்ன சின்ன மூமெண்ட்டாக இது ரொம்ப தெளிவாக தனியாக தான் எடுக்க முடியும். இப்போ இது ஒரு இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான், அடுத்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ தான் பையர் ஓப்பனில் ஒரு லைன் போடுவோம். அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுக்கலாம். அந்த ரிஜெக்ட் கொடுத்தோன்னே அடுத்த கேண்டில் எடுக்கலாம். டார்கெட்டுங்க இந்த கடைசி கேண்டில் வரையும் தான் வைக்கணும். இதுதான் இதோடைய டார்கெட். இந்த செல்லரை ஏதோ அந்த பையர் வின் பண்ணியிருக்கான். அந்த கடைசி கேண்டில் இதுவரையும் தான் டார்கெட் வைக்கணும். அது ஒரு இதை பாருங்கள் நல்லா. இதுவரையும் டார்கெட் வைக்கணும். இது ஏன்னா இங்கேயும் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இந்த கேண்டிலும் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து அங்கே வந்துகிட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரம் வரும்போது எக்ஸிட் பண்ணால் அது கரெக்டாக. ஏன்னா விக்கெட் அடிக்கிறது ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு உடனே திரும்பிடுவோம். பார்த்துறது ஸ்லோவாக இறங்காது, ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு டக்குன்னு திரும்பிடுவோம். அப்புறம் இந்த பையர் செல்லரை வின் பண்ணுறான். ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. இது வரையும் அந்த செல்லர் ஓப்பனில் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வருது. உள்ளே வரக்கூடாது. இந்த இதில் வந்து இன்னும் செல்லர் இருக்கான்னு சொல்லுது மார்க்கெட்டு. நம்ம இந்த இடம் வரும்போது இந்த பையர் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் கூட ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இது ஏன்னா இதுலேயும் அப்படி தான் பை ஆகிருக்கு, இதுலேயும் அப்படி தான் பை ஆகுது. அப்புறம் இதில் ஒரு லைன் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். மார்க்கெட் அப்படி தான் மூவ் ஆகுது. ஆனால் அங்கே டார்கெட்டை தாண்டி போகல, திரும்ப அதே இடத்துல தான் போகுது. இதில் எக்ஸிட் பண்ணோம், திரும்ப அங்கேருந்து இதில் பை பண்ணால் இவ்வளோ தூரம் தான் டார்கெட்டு. அப்புறம் ரெண்டாவது திரும்புது மார்க்கெட்டு. இங்கே மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லுது மார்க்கெட்டு. இந்த செல்லர் ஓப்பனுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. அப்போ லோவாக தான் இருக்குதுன்னு மார்க்கெட் சொல்லுது. திரும்பும்போது கூட என்ட்ரி எடுக்கலாம் பார்த்து. இது போது ஆனால் இது உள்ளே இருக்குது. அப்போ ஸ்லோவாக தான் இறங்குன்னு சொல்லுது அது. இந்த பையர் ஓப்பனுக்கு உள்ளே போகக்கூடாது. இந்த ரிஜெக்ட் ஆனப்புறம் திரும்ப உள்ளே போகக்கூடாது. திரும்ப அதை பிரேக் பண்ணி இதில் பையர் ஓப்பனில் லைன் போடுவோம். அடுத்த கேண்டில் நல்லா உள்ளே போனாலும் இப்போ இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே லைன் போட்டுருங்க. இது மார்க்கெட்னா பையிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் இந்த கேண்டில் பையிங் ப்ரெஷர்னால் இவ்வளோ தூரம் வந்துடும். இவ்வளோ தூரம் வரும். இந்த கேண்டில் நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தெரியும். அதுக்காண்டி தான் இந்த கேண்டில் காமிச்சிருக்கு உங்களுக்கு இன்னும் பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்ட்டு. க்ளோஸ் கொடுத்தப்புறம் அப்புறம் ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நல்லா வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்தப்புறம் கூட என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இது ஒரு இன்வெர்ட்டர் கேமரா பார்த்துடுங்க. இப்படி போட்டால் அடுத்த கேண்டில் தேவை மேலே போய் இந்த முக்கால்வாசி தூரம் போகும். ஃபுல்லாக போயிட்டோன்னா அப்புறம் அப்படியே ட்ரெண்டு மாதிரி மேலே போயிடும். இதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அப்புறம் அப்படியே வெயிட் பண்ண வேண்டியது தான். இந்த பையர் ஓப்பன் உள்ள வருதா பார்க்கணும். வரல. இந்த பையர் ஓப்பனில் ஒரு லைன் போடுவோம், அதுக்குள்ளே வருதான்னு பார்ப்போம். அப்பவும் வரல. இந்த பையரில் ஓப்பனில் ஒரு லைன் போடுவோம், மார்க்கெட் உள்ளே பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். வரல. இந்த பையர் ஓப்பனில் லைன் போடுவோம். ஆனால் அங்கே பையர் செல்லரை வின் பண்ணிட்டான். அப்போ ட்ரெண்டு மாறுது. இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணிட்டு அவன் எக்ஸிட் பண்ணிடணும். அப்புறம் அப்படி உடனெல்லாம் கண்டினியூ ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்து தான் எடுக்கணும். கண்டினியூ ஆகுதா திரும்பவுதான்ட்டு. இப்போ பாருங்கள்,
இதுவரை இதில் எந்த இதுலேயுமே பையரை செல்லரை வின் பண்ணல. இந்த கேண்டில் இங்கே செல்லரை வின் பண்ணல, இந்த கேண்டில் இந்த செல்லரை வின் பண்ணல, இந்த கேண்டில் இந்த செல்லரை வின் பண்ணல, இந்த கேண்டில் இந்த செல்லரை வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் பண்ணால் ட்ரெண்டு அதுக்கப்புறம் மாறுதுன்னா திரும்ப மேலே ஏறுது. ஏன்னா இந்த இதெல்லாம் வேறு லாஸ் தான் நம்மளுக்கு. நான் இப்போ இந்த இதையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருச்சு. என் ட்ரெண்டு கொஞ்சம் தூரம் போகும்னு சில நேரம் இந்த இடத்துல போய் ஆட்டம் திரும்பலாம். அது எதாட்டம் பண்ணோம், கரெக்ஷன் மாதிரி நடக்கும். இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கும்போது நம்ம எக்ஸிட் பண்ணோம். இது நல்லா துல்லியமாக கற்றுக்கிட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டு. மார்க்கெட்டு காலையில் தான் என்ட்ரி எடுக்க முடியாது, இதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்க முடியும். இதில் அதுக்குள்ளே இதை போட்டு சொதைப்பு எடுத்துக்கணும் நம்மளை. இவ்வளோ இடம் தான் என்ட்ரி. கிளியரான என்ட்ரினா இதுதான். அதுக்கு முன்னாடி எடுத்தால் லாஸு தான் வந்திருக்கும். இதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே தான் என்ட்ரி. 1 மணிக்கு மேலே வரையும் என்ட்ரின்னா யாரும் எடுக்காமல் இருப்பா. எப்படியாட்டும் எடுப்போன்னு எந்தாட்டும் எடுப்போம். அங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோன்னு நம்ம கை ஸ்டார்ட் ஆகிரும், என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிரும். எடுத்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ மார்க்கெட்டு லோ மார்க்கெட்டு தான் இருக்குது, பெரிய மூமெண்ட்டும் இல்லை. இது பணம் சம்பாதிக்கிற பெரிய கஷ்டம். லோ மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது, ட்ரெண்ட் கிடைக்காது, பக்கத்தில் போய் திரும்பிடுவான். இப்போல்லாம் கவனமாக தான் விளாடணும், எல்லாம் என்ட்ரி எடுக்க விடாது. ஒரு லாட்டு போட்டு எடுத்தாலும் கூட லாஸ் தான் வரும் உங்களுக்கு. சரி, கவனமாக விளாடுங்க.